எதுக்கடா அப்படி பேசுனேன் சொல்கிறேன். என்னடா உங்கள்கிட்ட வந்து சோத்துக்கும் தண்ணிக்குன்னு உட்காந்துருக்கணா? உங்கள் அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு இந்த அம்மா டே மகனை நான் கஷ்டப்படுறேன்டா, ஒரு வீட்டு வாடகை கொடுறா. டே என்ன மகனை நான் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன்டா, எனக்கு அரிசி வாங்கி கொடுறா. ஒரு நாளைக்கு 200 300 செலவு கொடுறா. உங்கள்கிட்ட வந்து உன்னை தொந்தரவு பண்ணியிருக்கேனா? காசு பணம் கேட்டு வந்திருக்கேனா? என்ன உன்னைய கஷ்டப்படுத்தியிருக்கேன்? என்னைய வேணா நீ தவிக்க விட்டு ரோட்டில் ஓனைங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய தவிக்க விட்டீங்க எல்லாரும். உங்கள் அப்பன் செத்து 1 வாரம் என் கன்றாவி சனங்களை நீங்கள் கேளுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நான் தப்பாக இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்டில் எழுதி விடுங்க. எங்கள் கன்றாவியை கேளுங்க. எங்கள் வீட்டுக்காரர் செத்து 1 வாரம் கூட ஆகலை. நான் வேலைக்கு போய் நான் சாப்பிட்டேன். வேலைக்கு ஓடினேன். ஒன்றுக்கு 2 இருந்து 2 என்னைய பார்க்க ஒரு சோறு போட மாட்டேன்ருச்சுங்க. செத்து மறுநாள் நான் வேலைக்கு போனேன், முக்காடை தலையில் போட்டுக்கிட்டு. எங்கள் அன்றாவியில் யாருக்கு தெரியும்? இவன் கேட்குறான், ஒரே வாரத்தில் மதுரைக்கு ஓடி போயிட்டேன், என்னை விட்டுப்பிட்டு சொல்லாமக்கெல்லாம் ஓடி போயிட்டேன். பெத்ததா என்னை கூட்டிகிட்டு போகல. நான் அனாதையாட்டம் இந்த ஊருக்கு கோயம்புத்தூரில் இருந்தேன். இவன் மதுரைக்கு காலி பண்ணி போயிட்டேன், என்னை ஒரு வார்த்தை சொல்லக்கூட செய்யலை. அப்படியே அந்த பையாவன் ஏய் எதுக்காக என்ன பேசுனேன்? வீட்டு சோத்துக்கு வந்திருக்கானா தண்ணிக்கு வந்திருக்கானாடா? என் கொலையை எரிய விட்டுக்கிட்டே இருக்கியாடா? பெத்த தாய் எப்படி தவிக்க விடுறியாடா நீலாம்? உன் பிள்ளை நீ எப்படி கேட்குது? ஏண்டா அது என்னடா உன் பிள்ளைய அங்கே வந்தாலும் நீ கொஞ்சமாச்சு எனக்கால மதிக்குதுங்களா? குழந்தைய தானே. குழந்தைய எப்படி நீங்கள் நான் இருக்கையில் நல்லா பேசுறது, நான் போன பிறகு அந்த குழந்தைகிட்ட என்னைய வையிறது. அதனால தான் இந்த பிள்ளைய நான் இருக்கையிலேயே என்ன எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா எந்திரிச்சுப்பா இது எங்களுக்கு நான் என் மைய வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன சொல்வா? எங்களுக்கு அப்புறம் தான் உங்கள் மைய எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன எங்களையே பேசுகிற? அந்த பிள்ளை கேட்கும் என்னைய. அப்பையே என்னடா உன் மக அப்படி பேசுகிறான்னு கேட்டால் கிழிச்சுக்கிட்டே இருப்பீங்க 2 வாரம். ஏடா நீ பார்த்தா உங்களுக்கு கிழிச்சாச்சிரிக்க மாதிரி தெரியுதா? என்னை எதுக்குடா அந்த காலையில் அந்த கேள்வி கேட்டேன்? ஜனங்களே மக்களே, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரை இறந்து போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கேன் ஜனங்களே. கொரோனா டயத்தில் பிச்சை எடுத்து நான் சாப்பிட்டேன். இதே மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணேன், 10 ரூபா அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. என்ன தேமாறு, நான் ஜாதியில் தேமாறு. அந்த மகராசி வேறு ஜாதியாக இருந்தாலும் அந்த மகராசி எனக்கு பசிக்கு சோறு போட்டுச்சுவார். நான் ஜாதியை பற்றியில் நினைக்கிறேன். அந்த மகராசி என்னைக்கு நல்லா இருக்கணும். பட்னியும் பசியுமா கடந்த கொரோனா டயம் இவங்கெல்லாம் என்னை எவ்வளோ என்னை என்னன்னு கேட்க மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி ஏடா 10 ரூபா காசாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை எவ்வளோ காசு கொடுக்குறேன் மயன்ட்டு என்னை ஏன்டா இந்த கொடுமை பண்ணுறீங்க? உங்கள் ஆசை எனக்கு தேவையில்லடா, எனக்கு வேண்டுமே. சனங்களே நான் சொல்கிறதா இதாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிள்ளையும் நம்பாதீங்க, மோசமானவங்க மயங்க. அவங்க பார்க்க மாட்டாங்க. தாய்மார்களை எல்லாத்தையும் சேர்த்து பேசுகிறேன். மயங்களுக்கு காசு பணம் கொடுத்து